சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பாரதி விமர்சிக்கும் அளவுக்கு வீர இளைஞன் வாஞ்சிநாதன் செய்த செயலும் விளைவுகளும் இருந்தன என்று சொன்னீர்கள். அது என்ன தாயே? மகனே, சுப்பிரமணிய சிவம் என் பெயரில் பாரத மாதா கோயில் என ஒரு கோயிலை கட்ட ஆசைப்பட்டான். ஆனால் வாஞ்சிநாதனும் அவன் சக நண்பர்களும் என் பெயரில் சங்கம் அமைத்து தீவிர போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் நடத்திய பாரத மாதா சங்கம் இரகசிய இயக்கமாகவே பதிவாகி போனது. வாய்ப்பூட்டு சட்டம் அமலில் இருந்தபோதுதான் திருநெல்வேலி எழுச்சி நடைபெற்றது. இந்த எழுச்சி சுதந்திர போராட்ட வரலாற்றில் பெரும் தீயென பரவியது. இந்த எழுச்சியின் தொடர்ச்சிதான் பாரத மாதா சங்கமும் தொடர்ந்து நடந்த கலெக்டர் ஆஷ் கொலையும். திருநெல்வேலி மாவட்ட எல்லையை ஒட்டி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்த செங்கோட்டை அளித்த சிங்கம் வீர வாஞ்சிநாதன் புரட்சிகர இயக்கமான பாரத மாதா சங்கத்தின் தீவிர உறுப்பினராக இருந்தான். நீலகண்ட பிரம்மச்சாரியின் அபினவ பாரத் இயக்கத்துடன் இணைந்து இந்த சங்கம் இயங்கியது. பாரத மாதா சங்கத்தில் வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, ஹரிஹர ஐயர், புனலூர் பாபு பிள்ளை, சுந்தர பாண்டியபுரம் ராமசாமி ஐயர், சங்கர கிருஷ்ணன், அப்பாதுரை ஐயர், கோபால கிருஷ்ண ஐயர், தென்காசி மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை, தூத்துக்குடி ஆறுமுகம் பிள்ளை, ஒட்டப்பிடாரம் மாடசாமி பிள்ளை என பலர் தீவிரமாய் இயங்கினார்கள். வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட சுதேசி இயக்க தலைவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்த காரணம் ஆஷ் என்பதால் பாரத மாதா சங்கத்தினர் அவன் மீது கடும் கோபம் கொண்டார்கள். 1910 டிசம்பரில் திருநெல்வேலி கலெக்டருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்பினார்கள். பாரத மாதா சபையின் மெம்பர்களாகிய நாங்கள் இதனால் உமக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். பொது காரியத்தில் தலையிட வேண்டாம். இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் பிடிவாதமாக இருப்பீரானால் சீக்கிரத்தில் உம் தலை தூளாக்கப்படும் என அந்த மிரட்டல் கடிதம் செய்தி சொன்னது. இதையடுத்து திருநெல்வேலி மாவட்டம் முழுதும் சந்தேகப்படும் இடங்களிலெல்லாம் தீவிரமாக சோதனைகளை மேற்கொண்டார்கள். அப்போது நெல்லையின் பல பகுதிகளில் பரங்கிகளே பாரத நாட்டை விட்டு வெளியேறு, கலெக்டர் ஆஷ் சாம்பலாக்கப்பட வேண்டும், கையில் அகப்படுகிற பரங்கியரை நாயை அடிக்கிறது போல அடித்துக் கொல்லுங்கள், 6லும் சாவு 100லும் சாவு, இந்த துச்சமான உயிரை திரணமாக நினைத்து வெள்ளை பரங்கியரை கொன்று நாட்டிற்கு சுராஜ்யமும் நம்முடைய பெயருக்கு பிரகாசமும் அளித்துவிட்டு நாம் வீர ஸ்வர்க்கம் செல்லலாம். வீரர்களே, இனிமேல் தயங்காதீர்கள். உங்களுக்கு ஈஸ்வரன் மங்களத்தை தருவாராக. ஜெய பாரத, ஜெய பாரத, ஜெய பாரத என்கிற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. பாரத மாதா சங்கத்தின் முதல் இரகசிய கூட்டம் நீலகண்டன் தலைமையில் தென்காசியில் நடைபெற்றது. அதில் பங்கேற்றவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக எந்தவித தியாகத்திற்கும் தயார் என சபதமேற்று தங்கள் கட்டை விரலை கீறி இரத்த ரேகை பதித்து உறுதியேற்றார்கள்.
சுதேச வீரர்களையும் தலைவர்களையும் சிறைபிடித்து துன்புறுத்து பிரிட்டிஷ் அதிகாரிகளை ஒழிக்க வேண்டும் என்பதே பாரத மாதா சங்கத்தினரின் கருத்தாக இருந்தது. அப்போது புதுச்சேரியிலிருந்து தூத்துக்குடி வந்த வாஞ்சிநாதன், ஆறுமுகம் பிள்ளை, ஒட்டப்புடாரம் மாடசாமி பிள்ளை ஆகியோரை சந்தித்து கலெக்டர் ஆஷின் அட்டூழியத்துக்கு முடிவு கட்டவே நான் வந்திருக்கிறேன் என்றார். ஏற்கனவே நான் கலெக்டருக்கு எச்சரிக்கை கடிதமே அனுப்பிவிட்டேன். நானே தீர்த்து கட்டியிருப்பேன். இருந்தாலும் சங்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் என்றான் மாடசாமி. அதை விரைவில் நானே நிறைவேற்றுகிறேன் என்றான் வாஞ்சிநாதன். ஆனால் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் பாரத மாதா சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து நீலகண்டனை விலக்கிவிட்டு வாவேசு ஐயரின் தலைமையை ஏற்றார்கள். ஏற்கனவே வன இலாக்கா பணியில் இருந்ததால் துப்பாக்கியால் சுட பழகியிருந்த வாஞ்சிக்கு புதுவையில் வைத்து குறிபார்த்து சுட பயிற்சி அளித்தான் வாவேசு ஐயர். ஒருமுறை திருநெல்வேலி கலெக்டர் பங்களாவுக்கு மனு கொடுப்பது போல சென்று கலெக்டரை சுட்டுக் கொல்லும் முயற்சியில் வாஞ்சிநாதன் ஈடுபட்டான். அது கைகூடவில்லை. அடுத்த திட்டத்தின்படி 1911 ஜூன் 17 ஆஷ் தன் மனைவியுடன் கொடைக்கானல் பயணமான போது மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் இருந்த முதல் வகுப்பு பெட்டியின் ஜன்னல் அருகே வந்து தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் ஆஷை சுட்டு வீழ்த்தினான். அவனை ரயில்வே ஊழியர்களும் காவலர்களும் துரத்திய போது அங்கிருந்து தப்பி ஓடி கழிவறைக்குள் புகுந்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் வாஞ்சிநாதன். இந்த சம்பவம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியது. அதன் பின்னர் பாரத மாதா சங்கம் என்ன ஆனது தெரியுமா? ஆங்கிலேயரின் பழிவாங்கும் போக்கு இத்தகைய கொடூரமானதாக இருந்தது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்